நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் ஒரு மிக முக்கியமான மாநிலமாக கருதப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய 48 தொகுதிகள்ல மேக்சிமம் சீட்ஸை ஜெயிக்கணும் அப்படின்ற முயற்சியோட பாஜக தீவிரமாக களமிறங்கி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலமா கூட்டணியை முடிச்சிட்டு வராங்க. பீகார்ல கூட்டணி முடிஞ்சிருச்சு, ஆந்திர பிரதேஷ்ல கூட்டணி முடிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டுல கூட்டணிக்கான முயற்சிகள்ல பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது. ஆனா மகாராஷ்டிரா மாநிலத்துல மட்டும் இன்னும் அந்த கூட்டணி என்பது செட் ஆகல. ஒரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே, இன்னொரு பக்கம் அஜித் பவார், அதுக்கப்புறம் இப்போ ராஜ் டாக்கரேவை கூட கூட்டணியில இணைத்து கொண்டு போட்டியிடுவது என்ற முடிவு செய்திருக்கிறார்கள். இதை பற்றி பேசுவதற்காக மும்பையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஜவஹர் நாடார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மகாராஷ்டிரால கள நிலவரம் என்ன சார்? பாஜக கூட்டணிக்கான முயற்சிகள்லாம் எடுத்துட்டாங்க. அங்க சிவசேனாவை அவங்க ரெண்டா உடைச்சிட்டாங்க, என்சிபியை ரெண்டா உடைச்சிட்டாங்க. பட் இன்னும் அந்த கூட்டணிக்கான அறிவிப்பு ஏன் வெளியாகவில்லை? என்ன குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு சார்? இப்ப ஷப்பீர் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங், அதாவது ஆரம்பத்துல இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் சிவசேனாக்கு ஒரு கூட்டணி, பலமான கூட்டணி மகாராஷ்டிரால இருந்து ஒரு 30 ஆண்டு காலமாவே இருந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி பாலாசாஹப் தாக்கரே, பிரமோத் மகாஜன், கோபிநாத் முண்டே, அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி அந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் வச்சு அந்த கூட்டணி ரொம்ப பலமா இருந்திருக்கு. ஆனா 2019 மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் சிவசேனாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சிருக்கு. அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கலி அமித்ஷா நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 2 தலைவரை சொல்லலாம் பாரதிய ஜனதா பார்ட்டியில. அவங்களுக்கும் உத்தவ் டாக்கரேக்கு ஒரு பேச்சுவார்த்தை அந்த ஒரு சீட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த கருத்து வேறுபாடு ரொம்ப பெருசாவே வந்திருக்கு. அதுல நீங்க இப்போ அவங்க 2 பேர் பேசும்போது உத்தவ் டாக்கரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2019 தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 2.5 வருஷம் அவங்களுக்கு, 2.5 வருஷம் சிவசேனாவுக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்போம்னுட்டு அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகு, அந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அதுல அமித்ஷா ஒரு பக்கம் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க எந்த வாக்குறுதி கொடுக்கல. ஆனா உத்தவ் டாக்கரே சொல்லிட்டே இருந்தாரு, இல்ல இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல அவங்க அந்த அந்த 2019 தேர்தலுக்கு பிறகு நல்ல ஒரு மெஜாரிட்டி கிடைச்ச பிறகு கூட அவங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பெருசாகி அதுக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல ஆன பிறகு பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனா பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச பிறகு ஆல் ஆஃப் எ சடன், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு கூட்டணி. அதுக்கு முக்கிய காரணம் சரத்பவார் தான். சரத்பவார் காங்கிரஸ், தேசியவாதி கட்சி, இன்னும் சிவசேனா, ஸோ இவங்க 3 பேர் வச்சு ஒரு மகா விகாஸ் ஆகாடின்னுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி சட்டத்தை அமைச்சராக மகாராஷ்டிராவில். ஸோ நீ மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஒரு டெவலப்ட் ஸ்டேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒரு கூட்டணி, இந்த மாதிரி எதிர்ப்பு ஒரு எதிர்பாராது நடந்தனால. ஆனா இவங்க 3 கட்சி சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை மக்களுக்கு கொடுக்காங்க. ஆனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா வந்துருது. கொரோனா பீரியட்ல ஒரு 2 வருஷம், 2 ஆண்டு காலம் அதுக்கு மேல எந்த ஆட்சியும் யாராலே பெருசா ஒரு முடிவு எடுக்க முடியல, ஏதாவது ஒரு காரணத்துல பண்ண முடியல. ஆனா அந்த பீரியட்ல கூட ஒரு தடவையா அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, இல்ல முதலமைச்சரா இருந்த உத்தவ் டாக்கரே ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் கொடுக்காங்கன்னுட்டு அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் லெவல்லும் சரி, உலக லெவல்லும் சரி, ஏன்னா தாராவி மாதிரி ஒரு இடத்துல அவங்க கொரோனா ஒரு அளவுக்கு மேல கட்டுப்படுத்தி, அதாவது எத்தனை ஒரு பாதிப்பு ஆனாலும் அது ஒரு லிமிட்ல, அதாவது ஒரு ரொம்ப ஒரு லிமிட்டா ஒரு குறைஞ்ச லெவல்ல அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரி, இல்லைன்னா அது கட்டுப்படுத்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இந்த கருத்து வேறுபாடு கூட்டிகிட்டே இருக்கு. அதே மாதிரி தேவேந்திர படன்விஸ் முன்னாள் முதலமைச்சருக்கு என்னதான் ஒரு சூழ்நிலை வந்தாலும் இவங்க அப்படி பண்றாங்க, அதாவது ஒரு கூட்டணி நல்லா கூட்டணி இருந்துச்சு. அவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில அவங்க நிறைய ஒரு இஷ்யூ எடுத்து, நிறைய ஒரு டாபிக்ஸ் எடுத்து அந்த கவர்மெண்ட் ரொம்ப ஒரு தாக்கிட்டே இருக்காங்க. அவங்க இருக்கிற டாபிக்ஸும் சரி, அவங்க எடுத்த இஷ்யூஸும் சரி, ஒரு ஒரு எந்த ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம் இருந்தாலும் தேவேந்திர படன்விஸ் அதுல ரொம்ப தெளிவா இது பண்ணிட்டே இருந்தாங்க.
ஸோ அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் ஒரு சூழ்நிலை ஆகுது. உத்தவ் தாக்கரே வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உடல்நிலம் சரியா இல்லாம இருக்கும்போது அவங்க கட்சிக்காரங்களும் அவங்க வந்து சரியான முறையில அவங்களால பார்க்க முடியல, சந்திக்க முடியல. ஸோ அதை விட ஒரு அட்வான்டேஜ் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு சூழ்நிலையில வந்து நிறைய ஒரு கொரோனா ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து அவங்க உடல் நிதியும் சரி அது வந்து ஒரு நார்மலா இல்லாம இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இங்க உள்ள லோக்கல் ஜெர்னலிஸ்ட் பத்திரிகையாளருக்கு தெரிஞ்ச இதுல வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு என்ன சொல்றது ஒரு பேரலிசிஸ் அட்டாக் மாதிரி ஒரு ம். சூழ்நிலை வந்து உண்டாயிருக்கு. அதனால வந்து அவங்க வந்து நிறைய பேரை சந்திக்காம கட்சி தலைவர்களும் சரி அமைச்சர்களும் சரி சந்திக்காம இருக்கிறதுனால இந்த ஒரு சுச்சுவேஷன் அதே மாதிரி வந்து ஏக்நாத் ஷிண்டேயும் சரி அவங்க குரூப் நிறைய எம்எல்ஏகளுக்கு மேல வந்து ஒரு இடி சிபிஐயோட ரேட்ஸும் கேசஸ் ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உத்தவ் தாக்கரேயால அவங்க பையன் மகனாலேயும் சரி மற்ற தலைவர்களாலேயும் வந்து அந்த கட்சியில வந்து ஒரு சரியான ஈடுபாடு இல்லாம பண்றதுனால இந்த கட்சி வந்து பிரிகிற சூழ்நிலையில இருக்கு. அதுல வந்து சோ சோ பிஜேபி அந்த அதாவது உத்தவ் தாக்கரேக்கு உடம்பு சரியில்லாத அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏக்நாத் ஷிண்டே அங்கிருந்து பிரிஞ்சு வராரு. ஆமா அது முக்கியமான காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏ லோக்கல் எம்எல்ஏ வேற வேற கட்சிக்குள்ள எம்எல்ஏகள் மேலே வந்து ஒரு ரைட்ஸ் அவங்க மேலே ஒரு சட்ட ரீதியா வந்து ஊழல் கேசஸ் ஊழலுக்குள்ளது நிறைய வந்து விசாரணை நடக்குது. நவாப் மலிக் எடுத்துக்கணுங்க, அனில் தேஷ்முக் எடுத்துக்கணுங்க, அதே மாதிரி பிரதாப் சர்நாயக் ஒரு சிவசேனா எம்எல்ஏ இருக்காரு, சுர்வே பிரகாஷ் சுர்வே. ஏக்நாத் ஷிண்டே மேல கூட ஒரு என்கொயரி நடந்துச்சு. அது வந்து ஆனா ஒரு ரொம்ப ஒரு இன்டர்னல் என்கொயரி மாதிரி இருந்தது. ஸோ அவங்கள வந்து எல்லாத்த வந்து ஒரு டைரக்டும் இன்டைரக்டா ப்ரெஷர் கொடுத்தனால அந்த கட்சியை வந்து பிரிச்சுறாங்க. ஸோ பிரிக்கும் போது நிறைய எம்எல்ஏகள் வந்து பிரிஞ்சு போறாங்க. ஒரு 38 எம்எல்ஏ தனியா போறாங்க. இப்போ 40 எம்எல்ஏ அவங்க கூட இருக்காங்க. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சட்டை அதாவது 40 எம்எல்ஏ பிஜேபிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து 106 எம்எல்ஏகள் இருக்காங்க. இருந்தாலும் அது போக அவங்க வந்து சிவசேனாவோட கட்சிக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட டார்கெட் வந்து 2024 லோக்சபா தேர்தல் அவங்க வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்து எதிர்பாராம அதாவது வெளியே உலகத்துக்கு எதிர்பாராம இங்க உள்ள பத்திரிகையாளர்கள் வந்து ஏற்கனவே இது வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு முடிவு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதனாலதான் ஏக்நாத் ஷிண்டே வந்து அந்த ஒரு முடிவு எடுத்து கட்சி பிரிச்சுட்டு அங்க போறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள விசாரணை நடக்க எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய கேஸ் நடக்க அதுல வந்து கட்சியோட சின்னமும் சரி கட்சியோட பேர் வந்து ஏக்நாத் ஷிண்டேக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அஜித் பவார் மேல வந்து ரொம்ப வருஷமா வந்து ஊழல் அதாவது அந்த ஒரு டேம் டேம் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஊழல், மகாராஷ்டிரா பேங்கோட ஊழல், சுகர் ஃபேக்டரிஸ்க்கு ஊழல் அவங்க மேல ஏற்கனவே அடிக்கடி அந்த ஊழல் பேரும் சரி விசாரணை வந்து அடிக்கடி நடந்துட்டே இருக்கு. அவங்கள வந்து இப்போ கொண்டு வருது. இப்போ இந்த அஜித் பவார் சேரதுக்கு முன்ன பாரதிய ஜனதா கட்சியில வந்து இன்டர்னல் சர்வே பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா அவங்க வந்து ஏற்கனவே அவ்வளோ ஒரு இந்தியாவில வந்து எல்லா தொகுதியிலும் அவங்க பர்சனல் லெவல்ல சர்வே நடக்கு. மகாராஷ்டிரால சர்வே பண்ணும்போது பாரதிய ஜனதா கட்சியும் ஏக்நாத் ஷிண்டே அவங்க வந்து 2 பேர் சேர்ந்து தனி தேர்தல்ல போட்டி போட்டு அவங்களுக்கு வந்து குறைஞ்சது 6 ல இருந்து 8 தொகுதி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அவங்களோட இன்டர்னல் சர்வே அந்த மாதிரி சர்வே வந்து 3 வாட்டி பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேல 6 ல இருந்து 8 தொகுதி தான் நம்மளால ஜெயிக்க முடியும் தெரிஞ்ச பிறகு வந்து அவங்க வந்து பிரதமர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து போபால்ல ஒரு ஒரு கட்சி கூட்டத்துல வந்து சொல்றாங்க நேச்சுரலி கரப்ட் பார்ட்டி என்சிபி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டிக்கு நேச்சுரலி கரப்ட் பார்ட்டி சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க அஜித் பவார் மேல 40,000 கோடிக்கு மேல உள்ள ஊழலோட குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அது சொன்ன உடனே ஒரு 3 நாளைக்குள்ள அஜித் பவார் வந்து கட்சியை பிரிக்காரு. கட்சியை வந்து அவர் வந்து தனிச்சு போறாரு. அதே மாதிரி வந்து அவங்க வந்து எம்எல்ஏக்களை அவங்க பக்கம் இழுக்கிறாங்க. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் சுச்சுவேஷன் வந்து அவங்க வந்து கட்சியை ஒரிஜினல் அதாவது சிவசேனால எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி வந்து தேசியவாதி கட்சியில நடக்கு. ஈஸி சேம் டு சேம் டிசிஷன் கொடுக்காங்க. கட்சியோட சின்னமும் சரி கட்சியோட ஒரிஜினல் பேரும் சரி அஜித் பவாருக்கு தான் கிடைக்குது. அதே மாதிரி சிவசேனால நடந்துட்டு தேசியவாதி கட்சி காங்கிரஸ் பார்ட்டில அதே மாதிரி நடக்குது. ஸோ அது வந்து 2024 அதாவது 2024 லோக்சபைக்குள்ள ஒரு
ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது அவங்க வந்து ஒரு நம்ம கட்டமான முடிவுகள் சொல்லலாம், கட்டம், ரெண்டாவது கட்டமான பிளான் சொல்லலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிவசேனாவிலும் சரி, தேசியவாதி கட்சியிலும் சரி, நிறைய எம்பிஸ்களும் தனியா போயிருக்காங்க. ஒரு 16 எம்பி வந்து ஏக்நாத் ஷிண்டே கூட இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சிவசேனால இருந்த சிவசேனாவும் பாரதிய ஜனதா பார்ட்டி கூட்டணியில ஜெயிச்ச எம்பிஸ்கள் வந்து அங்க இருக்கறனால சிவசேனால ஏக்நாத் ஷிண்டே வந்து அந்த தொகுதி கேட்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆட்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க, அந்த கட்சி எனக்கு கொடுங்கன்னுட்டு. சோ இப்போ அது கூட்டணி ம். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அந்த பேச்சுவார்த்தையில ஒரு நீண்ட நாட்களாக ஒரு இழுபறி அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பக்கம் என்சிபி வந்து அஜித் பவாருடைய தலைமையிலான இருக்கக்கூடிய என்சிபி வந்து ஒரு 8 தொகுதிக்கு மேல கேட்கறாங்க. பட் பாஜக வந்து அடிச்சு பேசுறாங்க, 6 தொகுதி தான் கொடுப்போம், இல்ல அதை விட கம்மியா தான் கொடுப்போம்ன்றாங்க. அதே போல ஏக்நாத் ஷிண்டேக்கும் வந்து 10 தொகுதிகள் அல்லது 12 தொகுதிகள் தான் கொடுப்போம், நீங்க பெரிய கட்சி எல்லாம் கிடையாது, நாங்க ம். தான் பெரிய கட்சி அப்படின்னு பாஜக பேசுறாங்களா இப்போ? ஆமா ஷபீர், இது வந்து கருத்துக்கள் வந்து சரியான கருத்து. ஏன்னா ஓவரால் 48 தொகுதியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து குறைஞ்சது 30ல இருந்து 36 தொகுதியில அவங்க வந்து அவங்களோட வேட்பாளரை வந்து நிப்பாட்டி வைக்கிறதுக்கான முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி அவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பாட்ட நான் ஒரு 6 தொகுதி வந்து அஜித் பவாருக்கும் சரி, இல்ல 8ல இருந்து 10 தொகுதி வந்து ஏக்நாத் ஷிண்டேக்கு கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. ஸோ அவங்களோட கருத்து என்னன்னா, நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து 106 எம்எல்ஏக்கள் இருக்காங்க மகாராஷ்டிராவில். ஏக்நாத் ஷிண்டேவும் தேசியவாதி கட்சி அஜித் பவார் குரூப் 2 பேர் சேர்ந்து கூட அந்த அந்த அளவுல எம்எல்ஏஸ் கிடையாது. அது போக நாங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முதலமைச்சர் பதவியும் கொடுத்துருக்கோம், துணை முதல்வராகவும் உங்களை சேர்ந்து வச்சிருக்கோம். ஸோ நாங்க எங்களோட கருத்துக்கள் வந்து எங்களோட டார்கெட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2024க்குள்ள லோக்சபா தேர்தல் தான். அதே மாதிரி அவங்க இன்னொரு ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்க வேட்பாளர் நீங்க நிப்பாட்டுறதுக்கு நாங்க உங்க தொகுதி வந்து விட்டு கொடுறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா நீங்க வந்து அந்த கட்சியில நிக்கும் போது, அந்த தேர்தல் நிக்கும் போது பாரதிய ஜனதா பார்ட்டி, அதாவது ஒரு கமல் தாமரை சின்னத்துல நீங்க நிக்கிறதுக்கு தயாரா இருந்தா நாங்க வந்து அந்த தொகுதி விடுறதுக்கு ரெடியா இருக்கோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா வெரி கேட்சி சுச்சுவேஷன் 2 பேர் கட்சிக்கும், ஏக்நாத் ஷிண்டேக்கும் சரி, அதே மாதிரி வந்து அஜித் பவாருக்கும் சரி, இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்டிக்கி சுச்சுவேஷன். அவங்க வந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில இப்போ இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கட்சிக்கும் தெரியும். ஏன்னா பிஜேபி வந்து சர்வே பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களோட கருத்துக்கள் என்னன்னா, சிவசேனாவோட பேரும் சரி, அந்த சின்னமும் சரி, ஏக்நாத் ஷிண்டேக்கு கிடைச்ச பிறகு கூட அந்த ஒரு மாஸ் ஒரு வர்க்க தொண்டர்கள் சரி, தொண்டர்கள் வந்து இன்னும் வந்து பேரண்ட் பாடி, அதாவது சிவசேனாட்ட தான் இருக்காங்க. அதனால அவங்க வந்து இப்போ உத்தவ் டாக்கரேட்ட இருக்காங்க. அதாவது மக்களுடைய ஆமா ஆதரவு அப்படின்றது உத்தவ் டாக்கரேக்கு உத்தவ் இருக்கிறது, தாக்கரே. ஆமா. மக்களுடைய அதாவது ஆதரவு ம், என்பது சரத் பவாருக்கு இருக்கிறது. நீங்க என்னதான் கட்சியை உடைச்சா கூட ஒரு ம், ம். சிம்பத்தி ஃபேக்டர் அப்படின்றது இந்த 2 பேருக்கு உருவாகி இருக்கு அப்படின்றது தான் கள நிலவரமா இருக்கு. ஆமா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிம்பத்தி ஃபேக்டருக்கு முக்கியமான காரணம் வந்து உத்தவ் டாக்கரேக்கு வந்து தடவை அவர் முதலமைச்சர் ஆகும்போது வந்து அவரோட ஒரு செயல் வேறுபாடு சரி, செயல்பாடு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து அவங்கள வந்து அவங்க ஒரு பொசிஷன்ல இருந்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கோவிடும் சரி, மகாராஷ்டிராவில் உள்ள டெவலப்மெண்ட் சரி, அதாவது நாடு பூரா மகாராஷ்டிரா, அதாவது மும்பைல உள்ள ஜனத்தொகை நீங்க பாத்தீங்கன்னா 2 இருந்து 2.5 கோடி வரை மும்பை சிட்டில மட்டும் இருக்காங்க. அத்தனை மக்களை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு வந்து அது ஒரு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. அதனால உத்தவ் டாக்கரே வந்து அந்த ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் எப்பவுமே இருக்கு. இப்போ நீங்க நான் பொலிட்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா உத்தவ் டாக்கரேக்குள்ள ஒரு சிம்பத்தி பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அஜித் பவார் கூட சிம்பத்தி குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, சரத்பவாருக்கு வயசு ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு குறைஞ்சது 82 வயசுல அவங்க உடல் நலமும் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது வந்து இந்த தொண்டர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. உத்தவ் டாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் சரி, அவங்க கூட ஒரே கருத்து என்னன்னா, நீங்க உங்க கூட வந்து எம்எல்ஏக்கள், அதாவது மக்கள் வந்து யார் ஜெயிக்க வச்சிருக்காங்களோ அவங்க தான் உங்க கூட இருக்காங்க. ஆனா மக்களோட செல்வாக்கும் சரி, மக்களோட ஓட்டும் சரி, மக்களோட ஆதரவு வந்து இந்த தலைவர்கள்ட்ட தான் இருக்கு. அதனாலதான் இப்போ மீண்டும் ஒரு 2 நாளா வந்து மகாராஷ்டிரா நவநிர்வான் சேனாவோட தலைவர் ராஜ் டாக்கரே வந்து அவங்க கட்சியில, அதாவது மாயுத்தில ஏற்கனவே தேவேந்திர படன்விஸ் வேண்டான்னுட்டு சொன்ன கட்சியை வந்து ராஜ் டாக்கரே வந்து அமித்ஷாவை நேத்து நைட்டு அவங்க வந்து
அமித்ஷாவை பார்க்க போயிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு முடிவு வரப்போகுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா நிர்மான் சேனா வந்து சிவசேனா இருந்து பிரிஞ்சு வந்த கட்சி தான். சித்தப்பா பெரியப்பா மகன் அவங்க வந்து ஒரு க்ளோஸ் ஃபேமிலி பாண்டா இருந்தால், ஆனா அவங்களோட மராட்டி ஓட்டு டென்ட், அதாவது மராட்டி ஓட்டர்ஸை வந்து பிரிக்கிறதுக்கான இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ நீங்க இதுல வந்து அதனால பாரதிய ஜனதா கட்சி வந்து ராஜ் தாக்கரே கூட அவங்க மகாயுத்தியில சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸ், அதாவது வடமான சாரி வட பிஹாரிஸும் சரி மாநிலத்தவர். பிரதேஷ்ல வட மாநிலத்தவர்கள் நிறைய பேர் மேல தாக்கும் போது கூட அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு நிறைய இருக்கு. மகாராஷ்டிரால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நேரம் நிறைய மாணவர்கள் மும்பைல மகாராஷ்டிரால பரீட்சைக்கு வந்த பசங்களை கூட நிறைய பேர் அடிவாங்க. அது போக சிவசேனாவில் இருந்து பிரிஞ்ச ராஜ் தாக்கரே வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்க கட்சியிலே அவங்க கூட்டணியிலே சேர்க்கறதுக்கு தயாரா இருக்குன்னு அவங்களோட டெஸ்பரேஷன் இதுல தான் நம்மளுக்கு தெரியுது. அதாவது மகாராஷ்டிரா 48 தொகுதி நம்ம 2019 நம்ம ஜெயிச்ச மாதிரி குறைஞ்சது 42 பிளஸ், அது 42க்கு மேல தொகுதி எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால அவங்க வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் சரி எந்த ஒரு பிளானிங்ல போறதுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில ரெடியா இருக்காங்க. ஏன்னா அவங்க சர்வேல வந்து தெரிஞ்சிருக்கு, மா விகாஸ் அகாடி, அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனா, சரத்பவார் என்சிபி, அதே மாதிரி காங்கிரஸ், இந்த மூணு கட்சி சேர்ந்து குறைஞ்சது 35, கிட்டத்தட்ட 35 சீட்டுக்கு மேல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சி வந்து இனிமேல் வந்து அவங்க லிஸ்ட் வெளியே எடுக்காம இருக்காங்க. அதே மாதிரி எத்தனை தொகுதி யாருக்குன்னுட்டு அந்த முடிவு இன்னும் ஆகாம இருக்கு. காங்கிரஸ்லயும் ஆகல, பட் இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப ஒரு தீவிரமா சோ அதுக்கான முயற்சி நடக்கும். சோ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகளை உடைத்தது, உத்தவ் தாக்கரேவுடைய கட்சி சிவசேனாவை உடைத்தது, அதுக்கப்புறம் என்சிபியை உடைச்சது, இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா மாறி இருக்கு பாஜகவுக்கு எதிராக. அதே போல அந்த மராட்டி பிரைட வந்து அது ஹர்ட் பண்ணியிருக்கா? அது என்ன சொல்லுவாங்க, அதாவது அந்த மராட்டி அஸ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மிதா, மராட்டி ஹிந்தியில அஸ்மிதா, சொல்லுவாங்க. அதாவது இங்க லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து மராட்டி அஸ்மிதா பாங்க. அதாவது நீங்க இதுல வந்து ஒரு கொஞ்சம் ஹிஸ்டரி பார்க்கணும். அதாவது ம். மகாராஷ்டிரா வந்து எப்பவுமே வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ்குள்ள மகாராஷ்டிரா மராட்டா எம்பையர்னுட்டு ஒரு பேர் வாங்கியிருக்கு. ஸோ அவங்க வந்து எப்பவுமே அந்த டெல்லி, அவங்க வந்து டெல்லி அந்த காலத்துல டெல்லின்னா முகல் எம்பையர், முகல் சல்தனத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள உத்தவ் தாக்கரே சரி அந்த கட்சிக்காரங்க வந்து அது ஒரு ஸ்பின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா வந்து எப்பவுமே ஒரு தனி ராஜாவா தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து என்னைக்கும் டெல்லியோட தலைமைக்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து அவங்களுக்கு ஒத்து கட்டுப்பட்டது இல்ல. போனது கிடையாது, கட்டுப்பட்டது இல்லை. ஸோ அதுல வந்து அவங்க அதனால அந்த ஒரு பாயிண்ட கொண்டு வராங்க. அதாவது இப்போ உள்ள தலைவர்கள் வந்து டெல்லியோட தலைமையில வந்து கட்டுப்படுறாங்க, அவங்க சொல்றதுக்கு தலையாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ லோக்கல் மக்கள் மத்தியில என்ன ஆகுதுன்னா, டெல்லி வந்து ஆரம்பத்துல சிவாஜி மகாராஜ் வந்து அந்த காலத்துல அவுரங்கசீபும் சரி அந்த முகல் எம்பையரை ஃபைட் பண்ணதுனால இப்போ உள்ள தலைவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையை நாங்க வந்து நாங்க ஃபைட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா இப்போ உள்ள தலைவர்களாக மகாராஷ்டிரால உள்ள துணை முதலமைச்சரும் சரி அதே மாதிரி முதலமைச்சர் சரி அவங்க வந்து டெல்லிக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா இருக்கிறதுனால பிஜேபிக்கு வந்து மகாராஷ்டிரால எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னுட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புல எல்லாரும் இருக்காங்க. ஒரு தடுமாற்றம் இருக்கா பிஜேபியில? அவங்க இப்ப இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி அணிதான் வந்து ரொம்ப கிரௌடடா இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே பல தலைவர்கள் உள்ள வந்திருக்காங்க, அவங்களுக்கு பல விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அஜித் பவாருடைய அணில இருந்து பல பேர் வந்திருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து பல தலைவர்கள் இருக்காங்க. இப்போ இப்ப நீங்க என்டிஏ கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு 5 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க. ஒன்னு அஜித் பவார், இன்னொன்னு ஏக்நாத் ஷிண்டே, இன்னொன்னு தேவேந்திர பட்னாவிஸ், இன்னொன்னு அசோக் சவான், அப்புறம் இன்னும் ராஜ் தாக்கரே, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படின்னும் போது பாஜகவால சமாளிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களால அந்த ஸ்ட்ராட்டஜி தவறா போயிருக்கு, பேக் ஃபயர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஷபீர், இப்போ ஆக்சுவல் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் ஃபயர்ல தான் இருக்கு. ஏன்னா இதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்து அவருக்கே தெரியும், அவர் வந்து அவர் ஆரம்பத்துல இருந்து தானா பெல்ட்ல தான் அவங்களோட அரசியல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓவரால் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் ஆனதுனால தான் அவங்களுக்கு ஒரு பெயர் ஒரு ஸ்டேச்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அதுல வந்து அவங்கள ஏக்நாத் ஷிண்டே சேர்த்தனால வந்து நிறைய மினிஸ்ட்ரி கொடுக்க வேண்டிய ஆயிட்டு, நிறைய அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டியது. இப்போ வந்து அவங்க பழைய மாதிரி ஒரு எம்பி சீட் கேட்டனால பிஜேபிக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு
ஒரு எதிர்பார்ப்பு நம்மளால எதிர்பார்த்தது கிடைக்காம போச்சுன்னுட்டு அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் நிறையவே இருக்கு. அதே மாதிரி அஜித் பவாரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்தது வந்து அஜித் பவாருக்கு வந்து செல்வாக்கு இருக்கு எல்லாம் இருக்குன்னுட்டு நினைச்சாங்க. ஆனா சரத்பவார் வந்து இப்போ போன ஒரு கொஞ்சம் கூட்டம் அவர் போட்ட கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி சுப்ரியா சுலே பண்ண போட்ட கூட்டம் இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்தியா கூட்டணிக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சுச்சுவேஷனே ஒரு வேற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க வந்து எதிர்பார்த்தது வந்து தலைவர்களை மட்டும்தான் பிஜேபியால பாரதிய ஜனதா கட்சியால வந்து அவங்க கூட்டு அவங்க கூட கூப்பிட்டுருக்க தவிர இந்த கட்சி தொண்டர்களும் சரி அதே மாதிரி அந்த கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர்ஸ்லயும் சரி ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கையில வந்து இங்க வரல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ராஜ் டாக்ரே ஒரு அவர் வந்து ஒரு மராட்டி ப்ரைடுக்காக மராட்டி அஸ்மிதாக்காக வந்து அவங்க கட்சியை வளர்த்ததுனால ஒரு நார்த் இந்தியன்ஸ் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி யூபில இருந்து வந்த ஸ்டூடெண்ட் மத்திய பிரதேஷ் அதனால வட மாநிலத்தில இருந்து வந்த மாணவர்கள் மாணவிகளை வந்து அந்த நேரமே ரொம்ப தாக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி மும்பை தானே நாசிக் இந்த மாதிரி பகுதியில வந்து அவங்க ஒரு கட்சிக்காரங்க வந்து ஏகப்பட்ட பேரை அடிச்சு அந்த நேரத்துல 2008ல இருந்து 2009 அந்த கட்சியோட ஒரு பாப்புலாரிட்டி அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேரே வந்து அந்த மாதிரி ஒரு ஆன்டி பிஹாரி ஆன்டி நார்த் இந்தியன் ஸ்டாண்ட்னாலதான் அந்த பேரே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கட்சியும் கட்சி தலைவரை கூட அவங்க சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா நீங்க வந்து அந்த டெஸ்பிரேஷன் லெவல்ல வந்து உங்களால வந்து கணிப்ப முடியும். அதாவது ஓகே. மகாராஷ்டிரால எவ்வளவு முக்கியமான ஒரு நில இத்தனை சீட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி தலைவர்களை நாங்க சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்கோம்னா அவங்க வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க அதுலதான் வெளியே வெளியே வருது. சோ அந்த அளவுக்கு பாஜகவுக்கு வேற வழி இல்லாம ஏதாச்சும் பண்ணி ஆமா. அங்க மேக்சிமம் சீட்ஸை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த கூட்டணிக்குள்ள அந்த சீட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அந்த சீட் ஷேரிங் அப்படின்றது கூட இன்னும் பிரச்சனையா இருக்கா? ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றாங்களா இல்ல என்ன நிலவரம்? ஆமா ஷபீர் அவங்க வந்து எதிர்பார்த்தது அளவுக்கு ரொம்ப குறையான தொகுதி கொடுத்த உடனே ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ சிட்டிங் எம்பிஸ்க்கு சீட் கிடைக்கலங்கும் போது ஒரு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் அதாவது அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு கருத்து வேறுபாடு சரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு கோபமான சுச்சுவேஷன் சொல்லலாம் இல்ல அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஒரு எம்பிக்கு சீட்டு கொடுக்கலங்கும் போது ஏக்நாத் ஷிண்டேவோட சுச்சுவேஷனை வந்து ரொம்ப ஒரு இப்ப இருக்கிற நிலைமையில வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. அதே மாதிரி அஜித் பவாருக்கும் சரி அஜித் பவாருக்கு வந்து கேட்ட சீட்டு கொடுக்கலன்னா ஏன்னா அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்க தலைவர் யாரெல்லாமோ அந்த கட்சியில வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இவங்களால ஏதாவது சொல்லியிருக்கலாம் இது நாங்க கொடுப்போம் அது கொடுப்போம்னுட்டு. ஸோ அந்த மாதிரி தொகுதி கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து ஏக்நாத் ஷிண்டே கட்சியில இருக்கிற சிவசேனா எம்பிஸ்கள் யாருக்கும் சிட்டிங் எம்பிஸ்கள் கண்டிப்பான முறையில வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு பேக் சீட் சொல்லலாம் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு செட்பேக். கூட ரொம்ப ஒரு செட் பேக் அதாவது அவங்க நீங்க செட் பேக் சொல்லலாம் ஏன்னா இது வந்து எதிர்பாராத இது நடந்ததுனால அவங்க வந்து ஏற்கனவே இந்த சீட்டாவது கிடைக்கும். ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியில வந்து இன்டர்னல் சர்வே நிறையவே நடந்துட்டே இருக்கும். So அந்த சர்வேல பண்ணும்போது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப அந்த தலைவர் தான் வந்த தவிர அந்த கட்சி தொண்டர்களும் சரி கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம பக்கம் கிடையாது. அதாவது இந்த தலைவருக்கு பக்கம் கிடையாது. அந்த ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த கட்சி சிவசேனாக்காரங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா சிவசேனா சின்னம் டாக்கரே ஃபேமிலி டாக்கரே ஒரு பேர் அதை வச்சுதான் வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 17 வருஷம் 18 வருஷம் ஆகும் போது ராஜ் டாக்கரே ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்களால கூட ஒரு ஒரு பெரிய லெவல்ல பெரிய அளவுல வந்து அவங்களால ஒரு சிவசேனா ஓட் பேஸ் வந்து டென்ட் பண்ண முடியல. ஒரு ஓட்டர்ஸை வந்து மராட்டி அஸ்மிதாவும் சரி மராட்டி எல்லாமே சொல்றாங்க எல்லாமே பேசுறாங்க. ஆனா இருந்தாலும் வந்து அந்த அந்த ஓட்டு மராட்டிய பேஸ் பெருமை வந்து அதாவது அந்த அந்த மராட்டிய பெருமை அப்படின்ற மன்னன் ஒரு மனிதர் ஃபேக்டர் வந்து ஆமா இங்க மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னன் ஃபேக்டர் மைந்தன் வந்து சொல்ல ஆமா அந்த ஃபேக்டர் வந்து ராஜ் டாக்கர் ஆரம்பத்துல இருந்து 17 வருஷம் 18 வருஷமா கட்சியில இருந்து பண்றாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரால கூட ஒரு அவர் வந்து பாலா சாப் டாக்கரேக்கு வந்து வாரிசே அவர்தாங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல இருக்கும்போது கூட அவருக்கு அந்த கட்சி தலைவர் பதவி கொடுக்கல இருந்தாலும் அவர் தனியா வந்து கூட அவரால் வந்து அந்த ஒரு ஓட் பேங்க் அதாவது சிவசனோட ஓட் பேங்க் வந்து அவங்களால ஒரு டென்ட் பண்ண முடியல. So அதே மாதிரி வந்து ஏக்நாத் ஷிண்டே வந்து அந்த முதலமைச்சரா தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு சிஎம் மகாராஷ்டிராவோட சிஎம் இருக்காரு. அதுக்கு மேல வந்து அவரோட ஓட் பேஸும் சரி மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொண்டர்கள் பேஸ் வந்து ஒரு பெரிய அளவுல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரோட பெல்ட் தானா
பன்வேல், மிஞ்சி போனா ராய்கட் ஏரியா, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல சாத்தாரால அவர் சொந்த ஊர் அங்க இருக்கனால அங்க உள்ள கொஞ்சம் ஆட்கள் தான் அவர் கூட இருக்க தவிர, மற்றபடி பெரிய லெவல்ல பெரிய அளவுல வந்து அவர் கூட கட்சியோட தொண்டர்கள் கண்டிப்பான முறையில கிடையாது. காங்கிரஸுக்கான அந்த ஆதரவு பெருகி இருக்கா? இந்த பாரத் ஜோடோ யாத்ரா முடிந்தது மும்பையில தான். அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டமாக இருந்துச்சு. அனைத்து கட்சி தலைவர்களும் வந்திருந்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருந்தார். அப்ப அந்த காங்கிரஸுக்கான ஆதரவு, உத்தவ் தாக்கரேக்கான ஆதரவு, இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு மகாராஷ்டிரால பெருகி இருக்கா? ஷபீர், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில வந்து இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு வந்து மகாராஷ்டிரால வந்து கண்டிப்பான முறையில கூட்டி இருக்கு. ரொம்ப ஒரு கூடி இருக்கு. அதே மாதிரி வந்து தொண்டர்களும் சரி, மற்ற ஆதரவு, ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண மக்களே பேசாது, அதாவது ஒரு அரசியல் பேசிக், அதாவது ரொம்ப ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நார்மல் ஓட்டர்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு தலைவரை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஊழல்வாதி சொல்றீங்க, இந்த மாதிரி சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நவாப் மலிக் ரொம்ப நாள் சிறையில இருந்தாரு, ஜெயில இருந்து வந்தாரு. அவர் வெளியே வந்த உடனே அந்த அஜித் பவார் கட்சியில சேர்றாரு, அஜித் பவார் பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாரு. அதனால அந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு, அதாவது கேஸ் ஜீரோ ஆயிருது. ஹர்ஷ்வர்தன் பாட்டீல் வந்து ஒரு சுயேட்சையான எம்எல்ஏ. அவர் வந்து அவர் தொகுதியில வந்து ரொம்ப ஒரு பேர் வாங்கினால அவர் சுயேட்சையா ஜெயிச்சு வர்றாரு. அவருக்கு மேல வந்து என்கொயரி நடக்கும்போது வந்து அவர் போலாமா போகலாம், அவர் வந்து ஏற்கனவே மேடையிலே சொல்லியிருக்காரு. ஏன்னா பிஜேபியில வந்து ஆதரவா போனதுனால, பிஜேபியில வந்து நாங்க வந்து ஆதரவு கொடுத்தனால வந்து அந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு, நான் வந்து நிம்மதியா தூங்குறேன், எந்த மாதிரி ஒரு விசாரணை கிடையாது, எந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ அதே மாதிரி அஜித் பவாரை வந்து பிரதமர், அதாவது நாட்டின் பிரதமரே அப்படி சொல்றாரு. போபாலோட ஒரு மேடையில அவர் சொல்றாரு 40,000 கோடிக்குள்ள ஊழல் பண்ணியிருக்காரு. 4 நாள் 5 நாளுக்குள்ள அவர் வந்து பாரதிய ஜனதாக்கு கூட்டணியில சேர்றாரு. ஸோ அந்த மாதிரி சேரும்போது அந்த கேஸ் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. ஸோ சாதாரண மக்களே அதே மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு நான் கரப்ட், அதாவது ஊழல்வாதிக்கு எதிர்ப்பா இருந்தா நீங்க இந்த மாதிரி ஊழல்வாதியை உங்க கூட எப்படி சேர்க்க முடியும்? இப்போ பிரதாப் சர்நாயக்னுட்டு ஒரு எம்எல்ஏ இருக்காரு தானே, அவர் மேல விசாரணை, ஏகப்பட்ட விசாரணை நடந்துச்சு. அவர் வந்து ஓப்பனாவே லெட்டரு எழுதினாரு உத்தவ் தாக்கரேக்கு. சிவசேனா எம்எல்ஏ வந்து உத்தவ் தாக்கரேக்கு லெட்டர் எழுதி சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்றதுக்கு எல்லாரும் சொல்றாங்க, நம்ம திருப்பி சேர்ந்துருவோம். காங்கிரஸும் சரி, தேசியவாதி காங்கிரஸும் சரி, நம்மளுக்கு அவங்க கூட சேர்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி கேஸ் முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும், நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பெருகிட்டே இருக்கு. ஸோ மக்கள் மத்தியிலே அது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது, அது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதாவது ஊழல்வாதியை வந்து இந்த மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணி கட்சிக்கு கூடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு மக்கள் அளவுல வந்துட்டு, அதே மாதிரி இப்போ அசோக் சவான் மகாராஷ்டிராவோட முன்னாள் முதலமைச்சர், அவர் வந்து அவங்க அப்பாவே சங்கர்ராஜ் சவான் பழைய முதலமைச்சர் தான் மகாராஷ்டிரா. அவரே காங்கிரஸ்ல சேர்றாரு, சாரி காங்கிரஸ்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாரு. அவங்களுக்கு வந்து ஆதர்ஸ் பில்டிங்ல என்கொயரி நடந்திருக்கு. ஆதர்ஸ் பெரிய ஒரு ஆதர்ஷ் ஊழல். டவர், அது ஒரு ஆதர்ஷ் ஊழல்ல வந்து அவங்க பேர் வந்ததுனால அவர் வந்து உடனே சேர்றாங்க. அது வந்து மக்களுக்கு, அதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு அது வந்து ஒரு ஓரளவுக்கு மேல தெரிய ஆரம்பிச்சது. அதே மாதிரி ராகுல் காந்தியோட ஒரு நியாய ஜோடோ யாத்திரை, அதுக்கு முன்ன வந்து பாரத் ஜோடோ யாத்திரை வந்து ஓரளவு மக்களுக்கு வந்து ஒரு சரி, ஏதோ ஒரு கட்சியில வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் லெவல் கட்சி தொண்டர்கள் சரி, எல்லா கட்சிக்குள்ள தொண்டர்கள் வந்து இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சியோட ஒரு உற்சாகத்தோட வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வரக்கூடிய காலத்துல வந்து எந்த மாதிரி ஒரு மகாவிகாஸ் அகாடி, அதாவது மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மகாவிகாஸ் அகாடியோட கூட்டணி வந்து ஓரளவு பலமான கூட்டணியா தான் தெரியுது இப்போ உள்ள சூழ்நிலையில. அதனாலதான் மகாராஷ்டிராவோட தொகுதியில வந்து அவங்க வந்து வேட்பாளரை யாரும் அறிவிக்கல. ஆனா இந்த மூணு கட்சி, அதாவது சரத்பவார், உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் கட்சி, இவங்க மூணு பேர் சேர்ந்து மகாராஷ்டிரால ஒரு பலமான கூட்டணி இருக்க ஒரு வாய்ப்புல தான் இப்போ உள்ள சூழ்நிலையில இப்போ இருக்கு சபீர். ரைட் சார், ரொம்ப மகிழ்ச்சி எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஒரு 360 டிகிரி வியூ கொடுத்துருக்கீங்க மகாராஷ்டிரால என்ன நடக்குது அப்படின்றத பத்தி. வருகின்ற நாட்கள்ல மகாராஷ்டிரா ஒரு மிக முக்கியமான மாநிலம் என்பதால நாம தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் சார். ரொம்ப நன்றி.